சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து தற்பொழுது பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க, அப்படி போயிடுங்க. இப்போது நினைவு பரிசு வழங்குதல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். புதிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து கொடியசைத்து பேருந்துகளை தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். மீரான், முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்த எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த ஊர்களுக்கு தற்பொழுது சென்றிருக்கின்றன, எவ்வளவு பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர், முழு விவரங்கள் என்ன மீரான்? சென்னை வண்டலூர் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை சற்று முன்னர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து போக்குவரத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். தென் தமிழகத்திற்கான அரசு விரைவு பேருந்துகள் 10 வழித்தடங்களில் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொடியசைத்து துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகர பகுதிகளுக்கு வருகின்ற மாநகர பேருந்துகள், அதே போல சென்னை மாநகரின் பல்வேறு பகுதியிலிருந்து பொதுமக்கள் பயணிகள் வசதிக்காக வெளியூர் செல்லும் பயணிகளை அழைத்து வருவதற்காக இயக்கப்படுகின்ற
பேருந்துகள் இயக்கத்தையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துகிறார். இன்று காலை இந்த தமிழக முதலமைச்சர் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை திறக்க வரும்பொழுது வண்டலூர், தாம்பரம், அதே போல குரோம்பேட்டை பகுதியிலிருந்து ஏராளமான திமுகவினர் அவரை வரவேற்றார்கள். அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து முனையத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காலையில் திறந்து வைத்து அந்த கல்வெட்டை திறந்து வைத்து பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களுடைய திருவுருவ சிலையும் திறந்து வைத்திருந்தார். தற்போது அந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து இயக்கமானது தொடங்கியிருக்கிறது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிலையம் தினமும் 1 லட்சம் பயணிகள் அந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பஸ் நிலையம் முழுவதுமாகவே சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்புக்கான பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையம் உள்ளே புறக்காவல் நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பேருந்து பயணிகளின் வசதிக்காக மருத்துவமனையும் உள்ளே இருக்கிறது. அதே போல மருந்து கடைகள் போன்றவைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நவீன வசதிகள் பேருந்து முனையத்தில் முழுமையாக செய்யப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்திலிருந்து வருகின்ற பேருந்து பயணிகளுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசலின்றி அவர்கள் தென் தமிழகத்திலிருந்து சென்னைக்கு வர முடியும். சென்னைக்கு வருகின்ற பேருந்துகள் அனைத்தும் அந்த ஜிஎஸ்டி சாலையில் வண்டலூர் மேம்பாலத்திலிருந்து தென் தமிழகத்தில் வருகின்ற அந்த அரசு விரைவு பேருந்துகள் நேரடியாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு செல்லும் வகையில் அங்கே இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் சராசரியாக 2310 பேருந்துகள் இங்கு இயக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். 840 ஆம்னி பேருந்துகளும் இந்த பேருந்து நிலையத்தில் இயக்கப்பட இருக்கிறது. ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்காக வண்டலூர் மீஞ்சூர் வழிவட்ட சாலையில் அதற்கான தனியான ஒரு ஏற்பாடுகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினர் செய்திருக்கிறார்கள். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரைக்கும் பயணிகள் தங்குவதற்கான டார்மெட்ரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண் பயணிகள், பெண் பயணிகள், அதுபோல தங்குவதற்கான அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிலையம் நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து முழு பேருந்து இயக்கமானது வருகிற 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பும் விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலை போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மாநகரை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகரிலிருந்து பல்வேறு வழித்தடங்களில் இருந்து மாநகர பேருந்துகள் இங்கு இயக்கப்படுகிறது. இதே போல இந்த ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் பகுதி, அதே போல ஸ்கைவாக் எனப்படும் இந்த ரயில் நிலையத்தையும் இந்த பேருந்து நிலையத்தையும் இணைக்க இந்த வசதி போன்ற பல்வேறு வசதிகள் செய்யப்பட உள்ளதாகவே இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. முதல் கட்டமாக தென் மாவட்டங்களுக்கு செல்கின்ற பேருந்துகள் தற்போது துவங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் படிப்படியாக அனைத்து பேருந்துகளும் இங்கு பயணிகளை ஏற்றி செல்லும் என்ற அறிவிப்பையும் போக்குவரத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். கிளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து அங்கிருந்து கொடியசைத்து பேருந்துகளை இயக்கி வைத்த காட்சிகளை பார்த்தோம். இந்த பேருந்து முனையத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை எமது செய்தியாளர்களும் சொல்ல கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.